தானாச்சு தன்னுடைய அன்பான மகளாச்சு தன்னுடைய சலூன் கடையாச்சு அப்படின்னு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்த மகாராஜா அவர்கள் வந்து திடீர்னு போலீஸ் கிட்ட போய் ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு லட்சுமி அப்படின்ற ஒரு பொருள் காணாமல் போயிருக்கு, அதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த லட்சுமி அப்படின்ற ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு சோகமான மனதை உலுக்குகின்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கும். அந்த நிகழ்வு நிகழ்வதற்கான காரணம் என்ன, இதை சுற்றி தான் கதையே நடக்கும். இந்த படம் ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே அப்படின்றதுனால இந்த படத்தினுடைய இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஆடியன்ஸ் கூட தன்னுடைய வித்தியாசமான திரைக்கதை மூலமா பூந்து விளையாடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் எல்லாம் நீங்க பாக்குறப்போ சீட்டோடைய எட்ஜில் உட்காந்துட்டு ரொம்பவே கியூரியஸா பாக்குற அளவிற்கு ஸ்கிரீன் பிளேல எல்லாம் மிரட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமா யதார்த்தமாக, அதாவது வழக்கம் போல தன்னுடைய யதார்த்தமான நடிப்பின் மூலமா இந்த படத்துல ஒரு அசுரத்தனமான நடிப்பை வந்து வெளிக்காட்டியிருக்காங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். இன்னொரு பக்கம் கன்னடத்துல ரொம்பவே பிரசித்தி பெற்ற அஜினேஷ் லோக்நாத் அவர்கள் தான் இந்த படத்திற்கு மியூசிக் கொடுத்திருக்காங்க.